இன்றைக்கி பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை எழுதி பழகிருந்தனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு நிறையா. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு பேப்பர். எக்ஸாம் ஃபுல்லாக ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்பயும் புக்கு இன்டீரியர் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பேப்பர் செம்ம டஃப்னா எல்லாம் இன்சைட்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஒன்றுமே பரவாயில்ல, எழுதியிருக்கேன், பாஸ் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். 1 மார்க்ஸ் எல்லாமே எக்ஸாமில் இப்போ வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மீதி நான் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு 90க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் இன்றைக்கி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் படித்ததெல்லாம் வந்துச்சு. நாங்கள் தமிழம்மா சொல்லி தந்த மாதிரி எல்லாமே இருந்தோம். உடைநடையிலேருந்துலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் கேட்க வேண்டியதெல்லாம் 4 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 4 மார்க்கில் கேட்க வேண்டியதெல்லாம் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உரைநடை நெடுவினா மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட் பேப்பர் எக்ஸாம் ஈஸியாக இருந்தது. கொஸ்டின் உள்ளேருந்து வரணும், கஷ்டமாக வரும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஈஸியாக இருந்தது. எல்லா எக்ஸாமுக்கும் நிறைய லீவ் இருக்கிறதுனால நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம் நாங்கள். நான் தமிழ் 1 எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. புக்கு உள்ளேருந்து கேட்டிருந்தாங்க. இனிமேல் வர எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுவோம். இன்றைக்கி தமிழ் 1 பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஈஸியாக தான் இருந்தது. அது முழுக்க காரணம் எங்கள் ஸ்டெல்லா மிஸ் தான். அவங்க தான் கோச்சிங்கில் நல்லா டீச் பண்ணி எங்களை அறிவிக்கண்ணை திறந்து வச்சாங்க. எங்களுக்கு கொஞ்சம் 1 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்புறம் 2 மார்க்ஸ் உரைநடையோட 2 மார்க்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அப்புறம் சிறுவினாக்கள் சிலது மட்டும் கொஞ்சம் ஓடாக கேட்டிருந்தாங்க. கொஸ்டினை டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்த டைம் எல்லாத்துக்கும் கேட்டிருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக வரும் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்கு. 1 வேர்டு எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது. மற்றதெல்லாம் 2 மார்க்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 8 மார்க்கும் இந்த வாட்டி ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால நல்லாவே எழுதியிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மீடியமாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கோம். மார்க்ஸ் இனி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எங்கள் எய்ம் சென்டம் தான் ஒரு 90 above வரும். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே என்ன எழுத போகிறோம் சொல்லிட்டு ஏதோ எழுதியிருக்கோம். நல்ல மார்க் வரும். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதை பற்றி சொல்லணுன்னா நல்லா எக்ஸாம் தான் எழுதணும். நல்ல மார்க் வந்தால் பார்க்கலாம். இன்றைய தமிழ் முதல் தாள் வந்து மிக மிக எளிமையாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக ஆர்வமாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிற பசங்க வந்து என்ஜாய் பண்ணி எழுதக்கூடிய அளவில் எல்லா பாடத்தையும் கவர் பண்ண மாதிரி அவங்க கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த பல்விடை தேர்தல் அந்த பகுதியை வந்து இருக்கக்கூடிய 20 வினாக்கள் இருக்குது. இந்த 20 வினாக்களும் மிக மிக எளிமையாக அவர்கள் மதிப்பெண் வாங்கக்கூடிய வகையில் வினாவை அமைச்சிருக்கிறாங்க. இன்று தமிழ் முதல் தாள் பொதுத் தேர்வு நடைபெற்றது. மாணவர்கள் அனைவரும் நன்றாக எழுதியிருக்கிறார்கள். வினாக்கள் அனைத்தும் மிக எளிமையாகவே கேட்கப்பட்டிருந்தது. அதாவது மாணவர்கள் நன்கு புரிந்து வகுப்பில் நடக்கக்கூடிய பாடங்களை நன்கு புரிந்து உணர்ந்து படித்திருந்தார்களே ஆனால் அனைத்து வினாக்களுக்கும் நல்ல மதிப்பெண் அவர்களால் பெற உறுதியாக முடியும்.